ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா, அமாவாசை அன்னைக்கு எங்க வீட்டுல நான் பண்ண பூஜைகள், அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். எதனால இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கணும்னு சொல்றேன்னா, நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம பித்திருங்களை நினைச்சு நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை நம்ம கண்டிப்பா செய்து வரணும். அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜைகளை நம்ம செய்யலோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டத்தை அனுபவிப்போம். அதனால அதெல்லாம் வேண்டாம். இது வரைக்கும் பித்திருங்களை நினைச்சு பூஜை பண்ணாம இருக்கிறவங்க இன்னுமே பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜையை நம்ம அந்த மாசத்துல ஒரு நாள் வர அமாவாசை அன்னைக்கு நம்ம பண்ணாவே போதும். கண்டிப்பா அவங்களோட அனுகிரகம் நம்ம வீட்டுல என்னைக்குமே இருக்கும். அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுல நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே தங்கும். ஸோ அதனால நம்ம பித்திரங்களை நினைச்சு பூஜைகள் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை பார்த்து மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்க மஞ்சள் தண்ணியால நான் வீட்டு வாசப்படியை நல்லா கிளீன் பண்ணேன். ஏன்னா மஞ்சள் தண்ணி எதுக்கு நான் தொலைச்சு விட்டேன்னா, நம்ம நைட் நேரத்துல நல்லது வருதா கெட்டது வருதா நமக்கு தெரியாது. நல்லது வந்தா நல்ல விஷயம், கெட்டது வந்தா அதை எப்படி நம்ம நீங்கிறது. ஸோ அதனால கொஞ்சமா தண்ணியில மஞ்சள் கலந்து நம்ம கழுவி விடுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தெளிச்சு விட்டு நம்ம தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறதா இருந்தாலும் சரி, இது டெய்லி ஒரு ருட்டீன்லாம் வச்சுக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் கலந்து நம்ம வீட்டு வாசப்படியில நம்ம கிளீனிங் பண்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை, நான் டைரக்டா வீட்டு வாசப்படி கிளீனிங் பண்ணிட்டு விளக்கு தான் ஏத்துனேன், கோலம் போடல. கோலம் எதுக்காக நான் போடலன்னா, நம்ம பித்திரங்களை நினைச்சு நம்ம பூஜைகள் பண்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டு வாசப்படியில கோலம் போடக்கூடாது. மெயினா அமாவாசை அன்னைக்கு கோலம் போடவே கூடாது வாசப்படியில. ஏன்னா நம்ம பித்திரங்களோட அனுகிரகம் இருக்கணும், அவங்கள நினைச்சு நம்ம பூஜைகளை பண்ணும்போது. ஏன்னா அவங்க வரும்போது அவங்கள நினைச்சு நம்ம பூஜைகள் பண்றோம்னா அவங்க மனசுக்கு சந்தோஷம் ஆகும். அந்த சந்தோஷத்துல நம்ம வீட்டுல நிம்மதி, சந்தோஷம் தானாவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம கோலம் எல்லாம் போட்டிருந்தோம்னா வந்த வழியாவே அவங்க திரும்பி போயிடுவாங்க. சரி, வீட்டுல ஏதோ விசேஷம் போல, நம்மளை நினைச்சு அவங்க பூஜை எல்லாம் பண்ணல போல, நம்மளுக்காக எதுவுமே செய்யல போல அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோட அவங்க போயிடுவாங்க. ஸோ அவங்க மன வருத்தத்தோட அவங்க போனாங்கன்னா அதுதான் நமக்கு தோஷமா சேரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் நம்ம கோலம் போடலன்னா அவங்க நினைச்சுப்பாங்க, சரி நம்மளை நினைச்சு அவங்க ஏதோ பூஜை பண்றாங்க, இல்ல நம்மளுக்காக ஏதோ செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷம் ஆவாங்க. அவங்க சந்தோஷம் ஆனாங்கன்னா நம்ம வீட்டுல தானாவே நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். ஸோ அதனால கோலம் போட மாட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நீங்க அதுவும் ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்க, நான் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எதுக்காகனா பூஜை பண்றதுக்கு முன்னாடி, ஏன்னா அமாவாசை சாப்பாடு நான் தான் சமைக்கணும் வீட்டுல. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன். சுமங்கலி பொண்ணுங்க அமாவாசை அன்னைக்கு தலைக்கு குளிக்க கூடாது. ரெண்டாவது வெறுவாய்க்கிலே அமாவாசை படையல் சாதம் சமைக்க கூடாது. அதனால கொஞ்சமா நான் சாப்பிட்டு படையல் சாதம் நான் சமைக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருமே ஆபீஸ், காலேஜ், ஸ்கூல்னு சொல்லி போயிட்டாங்க. ஏன்னா புதன்கிழமை. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அமாவாசை திதி ஆரம்பிச்சதே 10:30 மணிக்கு. 10 மணி ஆகி 28 நிமிஷங்கள் தான் அமாவாசை திதி ஆரம்பிச்சிருந்தது. அதனால எல்லா வேலைகளையும் நானே பண்ணணும், நானே பூஜைகள் பண்ணணும், எல்லாமே நானே செய்யணும்ன்றதுக்காக அந்த 10:30 மணிக்கு அப்புறம் நான் சமைச்சு அதுக்கப்புறம் படையல் போட்டு பூஜைகள் பண்ணேன். அப்புறம் பாத்தீங்கன்னா தினமே நமக்காக நம்ம சமைக்கிறோம். ஒரு நாள் நம்ம பித்திருங்களுக்காகவே நம்ம ஸ்பெஷலா சமைச்சு அவங்களுக்கு படையல் போட்டு நம்ம பூஜைகள் நம்ம செய்தோம்னா கண்டிப்பா அவங்களோட அனுகிரகம் இருக்கும். ஆனா நம்ம மேல எந்த தோஷம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பித்ரு தோஷம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. பித்ரு தோஷம் இருந்தாவே நிம்மதி, சந்தோஷம் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால நம்மனால முடிஞ்சதை நம்ம செய்யலாம். இந்த மாதிரி படையல் போட்டுதான் நம்ம பூஜைகள் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நம்ம வெறும் தயிர் சாதம் நம்ம சமைச்சு நம்ம சாமி முன்னாடி வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அவங்கள மனதார நம்ம பித்தங்களை நினைச்சு நம்ம பூஜைகள் பண்ணிட்டு, பூஜைலாம் பண்ணிட்டு படையல் சாதத்திலிருந்து கொஞ்சமா நம்ம காக்காக்கு கண்டிப்பா எடுத்து வைக்கணும். காக்காக்கு வச்சோம்னா அவங்களே சாப்பிட்டதா அர்த்தம்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அமாவாசை அன்னைக்கு வீட்டுலதான் இந்த மாதிரி பூஜை எல்லாம் நம்ம செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை.
நம்ம வீட்டுல எதுவுமே செய்யலாம்னா கூட நம்ம கோயில்கள்ல போய் தர்ப்பணம் கொடுக்கறது, இல்லைன்னா அன்னதானம் பண்றது, பசுக்கு நம்ம கீரை கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நாம செய்யலாம். ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் அமாவாசை அன்னைக்கு ஆண்கள் பித்திருங்களுக்காக, அவங்களோட பித்திருங்களுக்காக விரதம் வச்சாங்கன்னா ரொம்பவே நல்லது. விரதம் இது ஒரு பொழுதுதான், காலையில எடுத்து மாலை 6 மணி வரைக்கும் விரதமா இருந்து அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா காக்காவுக்கு காலையில நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுல இருந்து எது சமைச்சாலும் கொஞ்சமா எடுத்து காக்காக்கு நாம வச்சிடணும். அவங்களே சாப்பிட்டதா ஒரு அர்த்தம். இன்னைக்கு நம்ம பித்திரங்களுக்காக நாம செஞ்சோம்னா கண்டிப்பா நாளைக்கு நம்மளை பார்த்துட்டு நம்ம பசங்க நமக்காக செய்வாங்க. ஆனா நாம நம்ம பசங்களை என்னைக்குமே தண்டிக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணுங்க. என்னன்னா, நம்ம மனுஷ பிரிவா இருக்கும் போதே நம்ம நேச்சுரல் ஒவ்வொரு ஏஜ்ல மாறிக்கிட்டே போகுது. சோ நம்ம இறந்த அப்புறம் நம்ம நேச்சுரல் எப்படி இருக்கணும் நமக்கு தெரியுமா? ஏன்னா ஏன் சொல்றேன்னா, ஆத்மா யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருக்க இந்த உயிரில இருந்து ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா அது ஒரு 16 நாளைக்கு மட்டும்தான் அழுகும் உடம்புக்காக. அதுக்கப்புறம் அது யாருக்குமே சொந்தம் இல்லை. ஆனா இது மட்டும் தெரியும், இது என்னோட சொந்தம், என்னோட பந்தம், இது என் வீடுன்னு சொல்லி. அதனாலதான் அவங்கள நினைச்சு நம்ம செய்ய வேண்டிய அவங்களுக்காக பூஜைகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா இன்னைக்குதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா நாம அவங்கள மறக்கலைன்னு சொல்லி. ஒவ்வொரு அமாவாசைக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இந்த அமாவாசைக்கு இந்த மாதிரிதான் செய்யணும், அந்த மாதிரிதான் செய்யணும்னு சொல்லி ஒரு ஐதீகமும் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அமாவாசைனாவே நம்ம பித்திருங்கள் நாள், அவங்கள நினைச்சு நம்ம கும்பிடுற நாள். ஸோ எல்லா அமாவாசையும் என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா நான் செய்வேன். எல்லா அமாவாசைக்கும் இதே மாதிரிதான் நம்ம செய்யணும்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்மளால என்ன முடியுதோ அது செய்யலாம். நம்ம படையல் சாதம் போடணும்னா படையல் சாதம் போடலாம், தயிர் சாதம் போடணும்னா தயிர் சாதம் போடலாம். ஒரே சாப்பாடா கூட சமைக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஒரே சாப்பாடா சமைச்சு அவங்களுக்கு படைச்சிட்டு காக்காக்கு நம்ம படைக்கலாம். நம்மனால என்ன முடியுதோ அது நம்ம பித்திருங்களுக்காக நம்ம செய்யலாம். அவங்க சந்தோஷமா ஏத்துப்பாங்க. வீட்டுல செய்ய முடியலையா, கோயில் வாசல்ல இருக்காங்களா, அவங்க பசியோட இருப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இல்ல ரயில்வே ஸ்டேஷன், இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம்லாம் நிறைய பசியோட ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. ரொம்பவே நல்லது. அமாவாசை அன்னைக்கு நம்மனால முடிஞ்சது நம்ம பித்திருங்களுக்காக நம்ம எது செஞ்சாலும் அவங்க ஏத்துப்பாங்க. இது எதுவுமே நம்மனால செய்ய முடியலன்னா வாயில்லாத ஜீவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். பசுக்கு கீரை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, அமாவாசை அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. வீட்லயும் சமைக்காதீங்க, வெளியும் போய் சாப்பிடாதீங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல யாருமே, அது நம்ம பசங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ரொம்ப தப்பு. ஏன்னா தோஷத்திலேயே பெரிய தோஷம். அமாவாசை அன்னைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா அந்த பித்ரு தோஷம் சேரும். அத சும்மாவே நம்ம அவங்களுக்கு பூஜை பண்ணலன்னா தோஷம் சேரும். அன்னைக்கு நாள் அவங்கள நினைச்சு நம்ம கும்பிடலாம நான்வெஜ் எல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது இன்னுமே பெரிய தோஷமா சேரும். ஏன்னா பித்ரு தோஷம் மட்டும் நம்ம மேல இருந்ததுன்னா வாழ்க்கையில முன்னேறது ரொம்பவே கஷ்டம். அதனால நம்மனால என்ன முடியுதோ அதை பண்ணலாம் மொத்தத்துல. சோ நேற்றுக்கு அமாவாசை பூஜை நல்லபடியாவே வீட்டுல படையல் போட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த படையல் சாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே எடுத்து மிக்ஸ் பண்ணி காக்காக்கு வச்சேன். முதல்ல காக்காக்கு கொண்டு போய் வச்சோன்னு ஒரு காக்கா சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த காக்கா வச்சுக்கிட்டே இருந்தது என்ன பண்றதுன்னு. அதுக்கப்புறம் மிச்ச சாதம் எல்லாமே பாத்தீங்கன்னா பசுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அவரு ஆபீஸ்க்கு போயிட்டாரு. வீட்டுல ஆண்கள் தான் அப்படி அந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஆண்கள் தான் சாப்பிடணும். அவங்க சாப்பிட முடியலன்னா பசுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பை.